எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம் பதிகத்துல 5வது பாடல். பாட்டு சொல்றேன், கேட்டுக்கோ. கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கண்டேன் தோழினான். இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கதிரொளி தீபம், சாதாரண நெருப்பு எரியறதுன்றது வேற, அதை இதில் சேர்க்க முடியாது. நம்ம கதிர்னா அதான். கதிர்னா உங்களுக்கு ரொம்ப வெப்பமாகவும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே காற்றடிச்சு அணைஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதான் கதிர்ன்றது. கதிர் சின்னதாக அப்படி எரிஞ்சுட்டே இருக்கணும். கதிர் ஒளி, அந்த ஒளியும் தெரியணும், ஒளியில் பரவலாக தெரியாத மாதிரி இருக்கணும், வெளியில் வெளிச்சமும் தெரியணும். கதிரொளி தீபம்ன்றது அதான். அந்த காலத்தில் விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் போடுவாங்க பாருங்கள், கிளாஸ் அணையாமல் இருக்கிறதுக்கு. அந்த தீபம் லிமிட்டாக எரியும், கொழுந்து விட்டு எரியவும் எரியாது, புகை வரவும் வராது, படியவும் படியாது, அப்படியே தீபமாக எரியும். அதுதான் கதிரொளி தீபம்ன்றதான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி, அந்த தீபத்தை கலசத்தோடு ஏந்திடுவாங்க. அதாவது நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வரவேற்கிறதுக்கு கலசம் வைப்பாங்க இல்லையா, அதை சொல்றாருங்க. அதை ஆண்டாள் சொல்றா. கலசமுடன் ஏந்தி பூர்ண கும்பத்தையும் வச்சுட்டு கதிரொளி தீபத்தையும் வச்சுட்டு வரலாம். கலசமுடன் ஏந்தி யார் ஏந்திருக்கா? சதிரில மங்கையர். சதிர்னா இங்க சதுரங்கன்னு எடுத்துக்கணும். சதுரங்கன்றது நாட்டிய மேடை. சதிரிலன்னா நாட்டியம் ஆடக்கூடிய மங்கையர்கள். சதிர்னா பரதநாட்டியம், நாட்டியம் ஆடக்கூடிய இளமங்கையர்கள். சதிர் இளமங்கையர்கள், சின்ன வயசு பெண்கள், பரதநாட்டியம் ஆடுற சின்ன வயசு பெண்கள். தாம் வந்து எதிர்கொள்ள, அவங்க என்ன பண்றாங்களா, எல்லாரும் லைனா போய் இந்த கதிரொளி தீபத்தையும் எடுத்துட்டு கலசத்தையும் எடுத்துட்டு லைனா போய் அவரை வரவேற்கிறதுக்கு போறாங்களா. தாம் வந்து எதிர்கொள்ளன்னா, எதிர வரவங்களை வாங்க வாங்க, நம்ம போய் வாசல்ல ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம வீட்டு உள்ளேருந்து வெளியில போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரோம் பாருங்க, அதுதான் எதிர்கொள்றது. எதிர்கொண்டு எப்பயும் வரவேற்புன்றது அப்படிதான் இருக்கணும். யாருமே வீட்டுக்கு வந்தா நம்ம 4 அடி முன்னாடி போய் அவங்கள கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த உள்ள வந்தப்புறம் வாங்க வாங்கன்னு சொல்றதெல்லாம் இல்லை. நம்ம வாசல்ல போய் அவங்களை அதுதான் அந்த காலத்து மரியாதையெல்லாம் அப்படிதான் இருந்தது. நம்ம 4 அடி போய் அவங்கள வாங்க வாங்கன்னு அப்படி கூட்டிட்டு வரணும் வாசல்ல இருந்து. அதுதான் இங்க சார். தாம் எதிர்கொள்ள, அவ அங்க போய் கூப்பிட்டு வராங்க, வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன். மதுரையார்ன்றது இந்த இடத்துல என்ன, வடமதுரா, மதுரையார் மன்னன். மதுரையார் மன்னன் எப்படி, அவர் எப்ப மன்னன் தெரியுதா? கிருஷ்ணன் நாராயணன் எப்போ மன்னன் ஆகிறாருன்னா, கம்சனை கொன்ன உடனே உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் மறுபடியும். அதுக்கு முன்னாடி அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல கண்ணன் தானே, கம்சனை கொன்ன அப்புறம் கண்ணன் தானே ராஜா. அதுக்கப்புறம் தான் உக்ரசேனனுக்கு மறுபடியும் மீண்டும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த கேப் இருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் மதுரைக்கு இவர் தான் அரசர். அதுதான் சொல்றாங்க மதுரையார் மன்னர். அந்த மதுரைக்கு எல்லாம் மன்னன் அந்த ராஜா. அடிநிலை தொட்டு, அடிநிலைன்றது பாத்துங்க. அடிநிலைன்றது என்னன்னா, வாசக்காலில் படி இருக்கும் பாருங்க கீழே, அதுதான். இப்ப எல்லாம் வாசக்கால் படி கீழ்ப்படி வைக்கிறதே கிடையாது, தடுக்கிறதுன்னு அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு விட்டுறாங்க. கடப்பக்கல்ல போட்டு இது டைல்ஸை போட்டு வெளியில கொண்டு விட்டுறாங்க. அது இல்லை, வாசப்படி வைக்கணும் எப்பயுமே. வாசப்படின்றது எத்தனையோ இருக்கு. வாசப்படியை தாண்டி துஷ்ட தேவதைகள் உள்ள வராது. படி இருந்ததுன்னா படிக்கு கீழே குலதெய்வங்கள் அந்த சக்கரம் பூஜை பண்ணி அதெல்லாம் வைப்பாங்க. நான் கூட வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில், எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்லையும் வச்சிருக்கேன். குலதெய்வம் பூஜை பண்ணி சக்கரம் வச்சிருக்கேன், எல்லா ரூம்லையும் வச்சிருக்கேன். ஈவன் டெனன்ட் ஹவுஸ்ல எல்லாம் கூட வச்சிருக்கேன். வாசப்படி வச்சா படிக்கு கீழே வைக்கணும். படி இப்போ வைக்கிறது இல்லை, தடுக்கிறதுன்னு வைக்கிறது இல்லை. ஒரு விதத்தில் நல்லதுதான், தடுக்காம இருக்கு. ஆனால் வாசப்படின்றது நிலைப்படி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அடிநிலைன்னு இருப்பாங்க. அதான் கீழே வாசப்படி, வாசல் காலோட கீழ்ப்படி இருப்பாங்க, அதுதான் அடிநிலை தொட்டு. அதே மாதிரி எப்பயுமே வீட்டுக்குள்ள வரும்போது அந்த படிக்க, அந்த வாசப்படியை தொட்டு கும்பிட்டு தான், சேவிச்சுட்டு தான் உள்ள வருவாங்க. அப்படி கையில குனிஞ்சு கையில தொட்டு கண்ணில் ஊற்றின்னு வருவாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கும் சிலர் பண்ணுவாங்க அது. இன்னைக்கும் கோவில் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசப்படியை தொட்டு கண்ணில் ஊற்றின்னு போவாங்க. அது கோவிலில் மட்டும் பண்ணுறதில்லை, வீட்டில் கூட அதுதான் பண்ணணும்.
அதுதான் பண்ணணும். வீட்டில் கூட உள்ள நுழையும் போது வாசப்படியை தொட்டுக்கு சேவிச்சுட்டு தான் உள்ள வரணும். இப்போ அதெல்லாம் போச்சு, அவ்வளோதான். அடிநிலை தொட்டு எங்கும் அவர் தொட்டு சேவிச்சுட்டு உள்ள வரும்போது எங்கும் அதிர புகுத கனாக்கண்ணி தோழிந்தான். அவர் உள்ள வரும்போதே அதிர்றதான், சும்மா அதிர்றது இல்லைன்றாங்கல்ல, அது மாதிரி அவரோட இது வந்து அதிர்றதான். அவர் உள்ள போடுறது வந்து அந்த உள்ள வர்றது வந்து அந்த ராஜா, அந்த மதுரையார் மன்னன் நாராயணன் வருது, அவர் வரும்போதே அந்த இடம்லாம் அதிர்றதான். அவ்வளவு பவர்ஃபுல் பராக்கிரமசாலின்னு அர்த்தம். அவர் அப்படியா உடம்ப சுற்றி இருக்க இடம்லாம் அதிர அதிர நாராயணன் உள்ள நுழையத நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு கனா கண்டேன் தோழி. நான் கனவுல என்னோட கனவுல அதை பார்த்தேன் அப்படிங்கிறா ஆண்டாள் சொல்கிறா. அது மாதிரி அல்ல, அந்த அது வந்து நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கதிரொளி தீபம் கலசமுட ஜெயந்தி சதுர மங்கையர் தாமதர் கொள்ள மதுரையார் மன்னர் வந்த அடி தொட்டங்க அதிர பூத கனா கண்டேன் தோழினான் அர்த்தம். இது இதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, பூர்ண கலச கும்ப மரியாதையோட இளம் அழகிய மங்கையர்கள், நாட்டிய மங்கையர்கள் பிரகாசமான ஒளி வீசும் அந்த மங்கள இதோடு தீபங்களோடு அந்த பூர்ண கும்பத்தோடு நம்ம தலைவனாகிய நாராயணனை போய் எதிரிலே சென்று அழைத்து வர மதுரையில் இருக்க அந்த மதுராபுரியோட மன்னன் வாசலில் வந்து நிலப்படியை தொட்டு வணங்கிட்டு பாதத்தை உள்ளே வைக்கும்போது பூமி அதிர்வது போல கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்கிறா. ஆண்டாள் வந்து அவளோட தோழிகிட்ட சொல்கிறா தான் கண்ட கனவை. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம், 6வது பாட்டை. தேங்க்யூ.